உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, கௌதமங்க. எனக்கு தெரியாது சார். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நிச்சயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உங்க பேரன்னா உசுரு. உங்களுக்கு தெரியாம இருக்க சான்ஸே இல்ல. அப்படி பார்த்தா இதோ நிக்கிறாளே சகுந்தலா, இந்த சித்தி தான் கௌதம்க்கு உசுரு. இவளை கேட்காம அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இவகிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டான். இல்ல சகுந்தலா? ஆமா, ஆனா பாருங்க, அவளே ஒத்துக்கிட்டா. கௌதம் எங்க இருக்கான்னு இவளுக்கு தெரியாம இருக்காது. இவகிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். இப்ப என்ன பண்ண போறீங்க இன்ஸ்பெக்டர்? இவளையே அரெஸ்ட் பண்ண போறீங்களா? இந்த கிழவி நம்ம வாயில இருந்தே வார்த்தைய புடுங்கி என்னமா பிளேட்டை திருப்பி போடுது. என்ன மேடம் இவங்க இப்படி சொல்றாங்க? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ஊர்லயே இல்ல. அபிஷேக், உன் அண்ணன் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க? நீ சொல்லு, உன் அண்ணன் எங்க போனான்னு உனக்கு தெரியாதா? இல்ல உன்கிட்ட சொல்லலையா? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்க போறேனா? மாயா, உன் அருமை அண்ணன் உன்கிட்ட கூட சொல்லலையா? ஐயோ இல்ல பாட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணன் ரூம்குள்ள இருக்காருந்தா நான் இவ்ளோ நேரமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்களே பாட்டி? என்ன குடும்பமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? பிளான் பண்ணி அவரை தப்பிக்க வச்சுட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு என்ன தசை திருப்ப பாக்குறீங்களா? மேடம், இப்படி எல்லாம் செஞ்சிட்டா கௌதம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. கான்ஸ்டபிள் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணு. இம்மிடியேட்டா கௌதமோட போனை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லு. எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண சொல்லு. குயிக். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். கௌதமோட போன் இங்க தான் இருக்கு. இந்தாங்க. இந்த கிழவிக்கு இவ்வளவு அறிவெல்லாம் கிடையாதே. அந்த மதுமிதா சொல்லிதான் கொடுத்திருக்கணும். ஆமா, அவ சொல்லிதான் கிழவி இதெல்லாம் செய்யுது. கௌதம் போனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அதான் ஆளையே காணுமே. என்னாச்சு? பாப்பா, அது என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கௌதம் தப்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்னது? கௌதம் தப்பிச்சிட்டானா? விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்ல இப்பதான் விஷயமே தெரியுமா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க இன்ஸ்பெக்டர். கௌதம் சட்டத்துக்கு எதிராக நடந்துக்கவே மாட்டான். தப்பிக்க நினைக்க அவன் ஒன்னும் குற்றவாளி கிடையாது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். கௌதம் இப்ப இங்க வரணும், இல்லனா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்பெக்டர், நீங்க யாரோ ஒரு அக்யூஸ் சொல்றதை வச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஹலோ, என்ன பேசுறீங்க? ஸ்டேஷன்ல இருந்து மதுமிதா தப்பிச்சது பத்தாதுன்னு வீட்டுல இருந்த கௌதமும் எஸ்கேப் ஆயிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்குன்னு எந்தவித ஆதாரமும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறீங்களா? அந்த அதிகாரத்தை யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? ஹலோ, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. யார வேணாலும் சந்தேகத்தின் பேர்ல என்னால அரெஸ்ட் பண்ண முடியும். நீங்க அதெல்லாம் என்ன கேள்வி கேட்காதீங்க. இன்ஸ்பெக்டர், உங்க மேல் அதிகாரி கிட்ட இப்போ என்னால பேச முடியும். கௌதம் ஒண்ணுனா அவங்க உடனே வந்து நிப்பாங்க. தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை பண்ண வேணாமன்னு பாக்குறேன். ஒழுங்கா ரூல்ஸ் படி நீங்க விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன சார், என்னைய மிரட்டுறீங்களா? நீங்க யார்கிட்ட வேணாலும் போங்க, எங்க வேணாலும் பேசுங்க. எனக்கு எந்த பயமும் இல்ல. இன்னொரு முறை இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணவும் நான் தயங்க மாட்டேன். எங்க அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணுங்க. சந்தோஷ், இருப்பா, இரு. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம். எனக்கு தெரியும், கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாதப்ப நாம எதுக்காக தேவையில்லாம பயப்படணும்? அதுக்காக என்னமா இவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? சந்தோஷ், நீ எதுவும் பேசிக்காத, விடு. இன்ஸ்பெக்டர், உங்களாலதான் அவங்க ரெண்டு பேரும் காணாம போனது. அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆமா, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நீங்க தான் பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு.
போலீஸ மிரட்டினா என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சார், அவன் ஏதோ ஃப்ரெண்டுங்கிற வேகத்துல சொல்லிட்டான். நீங்க இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க. மேடம், கௌதமையும் மதுமிதாவையும் பிடிக்க முடியாதுங்கிற மெதப்புல இருக்காங்க இவங்க எல்லாரும். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 4 மணி நேரத்துல கௌதமையும் மதுமிதாவையும் நான் பிடிக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், மதுமிதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. மாட்டிக்கிட்டாளா? இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் புடிங்க. நாங்க இப்ப அவளை பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. அவளை புடிச்சதும் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அவளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா, மதுமிதாவை கண்டுபிடிச்சதும் அவளை நீங்க என்கிட்ட ஒப்படைக்கணும். மேடம், அது எப்படி முடியும்? நிறைய ப்ராப்ளம் வரும் மேடம். ஒரு ப்ராப்ளமும் வராது. உங்க கேஸ் ஹிஸ்டரி படி காணாம போனபடியே இருக்கட்டும். அவளை என் பொறுப்புல விட்டுருங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். எப்படி மேடம்? இது எனக்கு பிரச்சனை ஆயிடும் மேடம். யோ, சொல்றத மட்டும் செய். எனக்கு நீ ஆர்டர்லாம் போடாத. அவளை ரகசியமா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னும் அவ கிடைக்கலன்னு தேடிக்கிட்டே இருங்க. நானும் உங்ககிட்ட அவளை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? என்னையா யோசிக்கிற? இத செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. வேற எந்த காரணத்தையும் சொல்லாத. ஓகே மேடம், நான் புடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அது இப்ப பாரு, மதுமிதா போலீஸ்ல வசமா மாட்டிக்கிட்டா. போலீஸ் ரெக்கார்ட்ல அவ ஒரு அக்யூஸ்ட். இப்ப அவ காணாம போனா அக்யூஸ்ட் தலைமறைவு. எல்லா தப்பையுமே செஞ்சது அவதான்னு அவ மேலேயே பழிய போட்டு கேஸ முடிச்சு விட்டுறலாம். வாவ், சூப்பர் மாம். மாஸ்டர் பிளானா இருக்கே. என்ன இதுல சேர்த்துக்கோங்க. டேய், இப்பதானே சொன்னேன் நீ இதுல தலையிட கூடாதுன்னு. மாம், நீங்களே இதுல இறங்கும்போது நான் இறங்காம இருந்தா எப்படி? இந்த பாருங்க, போலீஸை பொறுத்த வரைக்கும் மது காணாம போயிட்டா. நீங்க அவளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அவளை. அவ சாவு என் கையில தான். அவசரப்படாத. முதல்ல கௌதம் எங்க இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கௌதம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளை முடிக்கணும். அது வரைக்கும் அவதான் நமக்கு ட்ரம்ப் கார்டு. கௌதம் கஷ்டம் என்ன பண்ணுவீங்க? அவனையும் அவன் பொண்டாட்டியும் சேர்த்து மொத்தமா அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். சூப்பர் மாம். அவங்க 2 பேரும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கே நீங்க தான் ராணி, நான் தான் இளவரசன். எஸ், கரெக்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.